ஸோ பச்சைக்கிளி முத்துச்சரம் தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு படம். தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய படமா இல்லைன்னு தெரியல. இப்போ கள்ளக்காதல் அஃபர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு சரியான படம் அப்படின்னா பச்சைக்கிளி முத்துச்சரம் தான் சொல்லுவேன். ஸோ வாய் கொஞ்சம் குளருது. ஸோ படத்தோட கதை என்னென்னா, நம்மளுடைய ஹீரோ சரத்குமார் சார், சுப்ரீம் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருக்கார். அழகான ஒரு குடும்பம், ஆண்ட்ரியா தான் அவங்க ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. ஸோ பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ வந்து ஸ்கூல் போனால் கூட அந்த ஊசியெல்லாம் எடுத்து தான் போவார். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க உடம்புல வந்து பல பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பையன். ஸோ பையனை வச்சு ரொம்ப கவலைப்பட்டுருக்காங்க ஆண்ட்ரியா. ஸோ அதனால் வந்து கணவர் கூட வந்து ஜாலியாக இருக்க முடியல. அந்த ஒரு வருத்தம் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் சாருக்கு இருக்குது. ஸோ ஃபிசிக்கலாக ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம மனைவி கூட வந்து ரீசெண்ட் டேஸில் வைக்க முடியலங்கிற ஒரு ஏக்கமும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அப்படியே தன்னோட லைஃப் வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்காரு. ஒரு நாள் வந்து அவர் வந்து மோஸ்ட்லி ட்ரெயினில் தான் வந்து ட்ராவல் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து ஜோதிகா மேமோட நட்பு கிடைக்குது. ஒருத்தர் தினமும் மீட் பண்ணுறதுனால 2 பேரும் பேசலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேருக்குள்ளேயும் நட்பு மலருது. 2 பேரும் அவங்க குடும்ப விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வேலை பார்க்குறாரு, என்னோட ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சரத்குமார் சார் சொல்கிறாரு. ஸோ நட்பு வந்து காதலாக மலருது. ஸோ நாட்கள் அப்படியே போகுது. ஒரு நாள் ஜோதிகா மேடம் வந்து சரத்குமார் சார்ட்ட வந்து கேட்குறாங்க, நான் உங்கள் ஒய்ஃபோ ஒரு நாள் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணலாம் அப்படின்ட்டு டாக்ஸி ஒன்று பிடிக்கிறாங்க. டாக்ஸி ஓட்டுறது யாருன்னு பார்த்தா நம்ம விடிவி கணேஷ். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய்ட்டு ரூம் புக் பண்ணிட்டு 2 பேரும் தனிமையாக தன்னோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. ரூம் சர்வீஸ்னு சொல்லி கதவை உடச்சிட்டு சரத்குமார் சார் முன்னில் பொழுக்குன்னு ஒரு அடியை போட்டு அவர் வந்து அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பணம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. பர்ஸை கேட்குறாரு. ஸோ பர்ஸை கேட்டோடனே பர்ஸை எடுத்து சரத்குமார் சாரோட பர்ஸை எடுத்து பார்க்குறாங்க. சரத்குமார் சார் பர்ஸை எடுத்து பார்த்தப்பறம் தான் தெரியுது அந்த பர்ஸில் வந்து ஆண்ட்ரியா மேடமோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த வில்லன் வந்து கண்டுபிடிச்சிடறாரு, நீ அஃபரில் இருக்கியா, நான் போலீஸ்கிட்ட போகிறேன், ஒய்ஃப் கிட்ட மாட்டி விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரத்குமார் சார் சொல்கிறாரு, உனக்கு காசு தானே வேணும், காசை வேணால் எடுத்துகிட்டு போ, தேவையில்லாத வெள்ளம் பார்க்காத அப்படின்றாரு. உடனே பயங்கரமாக அந்த கோவப்பட்டு டென்ஷனான உள்ள டப்புன்னு போட்டு சரத்குமாரை போட்டு அடின்னு அடிச்சுட்டு அவர் கையை கட்டி போட்டுட்டு அவர் கண்ணு முன்னாடியே ஜோதிகா மேடம் எடுத்து ரேப் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரையும் நம்பரை வாங்கிட்டு, நான் அப்பப்போ காசு கேட்பேன், அப்பப்போ நீ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வில்லன் எப்பப்போலாம் காசு வேணுமோ அப்பப்போலாம் 2 பேர்ட்டையும் காசை வாங்கி 2 பேரையும் மிரட்டுறது, 2 பேரையும் ஃபாலோ பண்ணுறது, இப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் சரத்குமார் சார்ட்ட இருந்த மொத்த காசும் காலியாகி போய் கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா வரைக்கும் அந்த வில்லங்கிட்ட காசு கொடுத்துருக்காரு. ரொம்ப கோவமாகி டென்ஷன் ஆன சரத்குமார் சார், இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது, இதுக்கு மேலே விட்டால் நமக்கு இதாகிரும் அப்படின்னு சொல்லி தான் ஒய்ஃப் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட அஃபரில் இருந்தேன், நான் பண்ணது தப்பு தான், நான் அந்த பொண்ணுக்கிட்ட ஃபிசிக்கலாக இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்ட்ரியா மேமும் சரி அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டு அப்புறம் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அப்படி நாட்கள் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. மறுநாள் காலையில் சரத்குமார் சார் தான் வேலைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காரு. ஆஃபீஸ் பக்கத்தில் போகணுன்னு தான் தெரியுது. அந்த வில்ல ஆஃபீஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் சரத்குமார் சார்கிட்ட. சரத்குமார் சார் வரணும் அப்படின்றதுக்காக, காசு வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து சரத்குமார் சார் ஐயோ இவன் வர வந்துட்டானா அப்படின்னு சொல்லி ஓரமாக ஒதுங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் சரத்குமார் சார் நினைக்கிறாரு, அந்த வில்ல யார் என்ன கண்டுபிடிக்கணுமே, அவன் என்ன பண்ணுறான் கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போகிறாரு. ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி அந்த ஆட்டோ அவனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு பின்னாடியே போகிறாரு. போனப்புறம் தான் தெரியுது அந்த வேன் ஒன்று புக் பண்ணாங்கல்ல விடிவி கணேஷ், அவர் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே சரத்குமார் சார் ஷாக்கிங்கு, இவன் எப்படி இவன் கூட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கதவை திறந்துட்டு ஒரு லேடி ஒருத்தவங்க வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா ஜோதிகா மேடம். அதுக்கப்புறம் சரத்குமார் சார் தலையில் கை வச்சு அடங்க உம்மாலக்க அப்படின்னு படுத்துறாரு. எப்படி ஜோதிகா மேம் சரத்குமார் நம்ப வச்சு ஏமாற்றினாங்களோ அதே மாதிரி வேறு ஒரு ஆளை வந்து நம்ப வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா சரத்குமார் சார் இதை விடக்கூடாது, இந்த மனுஷனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அதே இடத்துக்கு போகிறாங்க. அதே மாதிரி அதே பிளேஸ் அதே சம்பவம் மறுபடியும் நடக்குது. அப்புறம் அந்த கதை உடச்சிட்டு மறுபடியும் உள்ளே போகிறாரு. சரத்குமார் சார் உள்ள ரூம்குள்ளே கண்ணோட என்ட்ரி ஆகிறாரு. அவர் என்ட்ரியான பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. ஜோதிகா மேடம் மெயின் வேலை எல்லாம் அப்படி ஷாக்காகி பார்க்குறாங்க. அந்த புதுசாக வந்து ஆடும் அவள் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. அப்புறம் சரத்குமார் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இது எல்லாம் பணம் முடிக்கிற மோசமான குரூப்பு, இவங்க ஒன்று வந்து அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னா என்ன எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி உடனே அடி சம்பவம் பண்ண போகிறாங்க, என் கூட பேசாமல் வந்துட்டு நம்ம இந்த இடத்த காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜோதிகா மேடம் வந்துட்டு அவன் ரூல்ஸு அவன் சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பணம் வேணும், என் பணத்தை கொடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறார் சரத்குமார் சார். அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. திடீர்னு கதவை திறந்து உள்ளே வராரு விடிவி கணேஷ். அந்த புதுசாக வந்து ஆடை சதக்குன்னு வயத்தில் குத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையிலையும் அந்த புது ஆடு வந்து செத்து போயிடுது. அதுக்கப்புறம் ஜோதிகா மேடம் பயங்கரமான ஒரு பர்ஃபார்ம் ஒன்று பண்ணுறாங்க நல்லவங்க மாதிரி நடிச்சு. அப்புறம் அந்த ஹேண்ட்பேக்கில் வச்சு துப்பாக்கி எடுத்து சரத்குமார் சார் சுட போகிறாங்க. அதுக்குள்ளேயும் சரத்குமார் சார் வந்து தெரியாமல் சுட்டுறாங்க ஜோதிகா மேடம். அப்படியே ஜோதிகா மேடம் பெட்டில் விழுந்துடுறாங்க. அப்புறம் எல்லாரையும் அடித்து போட்டு பணத்தை எடுத்துகிட்டு தப்பிச்சு ஓடி வராரு. மெயின் வேலையும் வயிற்றில் சதக்குன்னு குத்திட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடி வராரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே பங்கஜம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஊரை விட்டே காலி பண்ணி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்ட்ரியாவும் பயந்துக்கிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, சீக்கிரம் இடத்த காலி பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத் மூவ் ஆகிறாங்க. அப்படியே ஸ்லோவாக அப்படி சாங் வருது.
அப்புறம் சாங்கெல்லாம் முடிஞ்சப்பறம் சரத்குமார் சார் அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னா பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கு. ஏன்னா வீட்டில் வந்து யாருமே இல்லை, எல்லா பொருளும் கலைஞ்சு போய் கிடக்கு. தான் பொண்டாட்டி பிள்ளை எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான், அந்த வில்லனை தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த இடத்துக்கு நீ மணிக்கு வா அப்படின்றாங்க. அதே மாதிரி சரத்குமார் சார் அந்த இடத்துக்கு போகிறாரு. போய் பார்த்தா அவர் பையன் இருக்காரு. பையன் அப்படியே கட்டி பிடிச்சி அரவணைச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் பின்னாடியே VTV கணேஷ் வராரு. நீ இன்னும் சாவலையா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு சரத்குமார் சார். அதுக்கப்புறம் அந்த VTV கணேஷ் சொல்கிறாரு, வா என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா தெரியுது நம்மளோட தலைவி ஜோதிகா மேடம் வராங்க. என் பணத்தை கொடு, நீ போட்ட சண்டையில் என்னுடைய ஆள் மெயின்வேல வந்து செத்து போயிட்டான், அதை நான் கண்டிப்பாக அவனை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பணத்தை எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. சண்டையில் ஜோதிகா மேடம் வந்து செத்துடுறாங்க. அதுக்கப்புறம் VTV கணேஷ் கிட்ட காசை கொடுத்து இனிமேல் என் பக்கத்தில் பின்னாடி வரவே வராத, திரும்ப வந்த உன்னை தொலைச்சி அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று பேசுகிறாரு. அதுக்கப்புறம் படம் அப்படியே ஸ்மூத்தாக முடியுது. ஸோ பச்சைக்கிளி முத்துச்சரம் இந்த ஜென்ரேஷனில் இப்போ வர வேண்டிய ஒரு படம். இப்போ வந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் நடிக்க வேண்டியது, பட் சரத்குமார் சார் நடித்தார். மேபி கமல் சார் காஸ்ட் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக ஓடி இருக்கும், ஒரு பெரிய நட்சத்திரம் நடிச்சிருக்காங்கன்னு. பட் சரத்குமார் சார் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பார். ஒரு வழக்கமான சரத்குமார் சார் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான சரத்குமார் சார் அதில் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா நம்முடைய GVM தான், கௌதம் வாசுதேவ். சூப்பராகவும் இருக்கும் படத்தோடைய பாட்டும். படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள். தேங்க்யூ ஆல். வழக்கமாக சொல்கிறதா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவன் அவனுக்கு சேர்த்து போட்டு விடுங்க. வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைபரே வர மாட்டேங்குதான். அவன் ஏன் வீடியோ போடுறான்லாம் கேட்கறது இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ நல்லா இல்லைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க, நம்மளும் பார்க்க வேண்டியதாக இருக்குது.